தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி 2026 நடைபெற இருக்கின்ற தேர்வுக்கு பயன்படுகின்ற வகையிலே, போட்டித் தேர்வர்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே குரூப் 2, 2A, குரூப் 4 போன்ற தேர்வு எழுதுகின்ற நண்பர்களுக்கு பயன்படுகின்ற வகையில் ஒரு பதிவை உங்கள் முன் வைக்கிறேன். இந்த பிரிவு மாணவர்களுக்கு மட்டுமல்ல, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, யூபிஎஸ்சி தமிழ் போன்ற அனைத்து போட்டி தேர்வர்களுக்கும், யூஜிசி போன்ற தேர்வர்களுக்கும் இது பாடமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டுப்புறவியல் அல்லது நாட்டுப்புற பாடல்கள் என்ற ஒரு தலைப்பு, மிக ஒரு நீண்ட ஒரு பதிவுகளை கொண்ட ஒரு பாடம் இது. ஒரு சில பகுதிகளை உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன். இன்றைக்கு ஒப்பாரி பாடல்கள் பற்றி நாம் காண இருக்கின்றோம். இந்த ஒப்பாரி பாடலே மிக நீண்ட பாடமாக இருப்பதனாலே ஒரு சில பகுதிகளாக பகுத்து உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன். இன்றைக்கு ஒப்பாரி பாடல்கள் பகுதி 1. இந்த ஒப்பாரி பாடல்களிலே சாவு சடங்குகள் பற்றி, ஏனென்று சொன்னால் நாட்டுப்புற இலக்கியங்களிலே சடங்குகள் என்ற ஒரு உட்தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சடங்குகள் அதிகமாக எந்த சூழ்நிலையிலே நாட்டுப்புற பகுதிகளில் நடக்கிறது என்று நாம் கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது, மனிதனுடைய மரணம் ஏற்படுகின்ற பொழுது அங்கே அதிகமான சடங்குகள் நடப்பதை நம்மால் காண முடிகிறது. எனவே ஒப்பாரிகளில் சாவு சடங்கு என்ற தலைப்பிலே ஒரு 27 வினாக்கள் என்று சொல்வதை விட 27 சடங்குகளை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன். இந்த பதிவு நாட்டுப்புறவியலுடைய மிக சிறந்த ஆய்வாளராக விளங்குகின்ற டாக்டர் சண்முக சுந்தரம் அவர்கள் நூலை அடிப்படையாக கொண்டு இந்த பதிவு உங்கள் முன் வைக்கப்படுகிறது. மிக இன்றியமையாத கருத்துக்களை இந்த பதிவு ஏந்தி உங்கள் முன் நிற்கிறது. எனவே கவனமோடு குறிப்பெடுத்து கொண்டு தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்விலே வளம் பெற உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒப்பாரி பாடல்களில் சாவு சடங்கு என்பது இந்த பதிவினுடைய தலைப்பு. முதல் வினா, சாவு பற்றி இலக்கியம் கூறும் சடங்குகள் யாவை? இந்த நாட்டுப்புற பாடல்கள் என்பவை மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவனோடு இடைப்பட்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. அதாவது தாலாட்டிலே இந்த நாட்டுப்புற பாடல்கள் தொடங்கி ஒப்பாரிலே இந்த பாடல்கள் முடிகிறது. அது அடுத்த பதிவிலே கூட அந்த மனித வாழ்க்கையிலே இது தொடர்ந்து இடைப்படுவதை இந்த பாடல்கள் மூலமாகவே உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன். எனவே மனித வாழ்க்கையினுடைய தொடக்கம் முதல் மனித வாழ்க்கையினுடைய இறுதி வரை இந்த நாட்டுப்புறவியல் அவனோடு ஒன்றி இருப்பதை நம்மால் காண முடிகிறது. இப்பொழுது நாம் காண இருப்பது அந்த இன்றியமையாமையை கருதி ஒப்பாரி பாடல்களில் அல்லது ஒப்பாரிகளிலே சாவு சடங்கு என்று நாம் காண இருக்கின்றோம். அதாவது சாவு பற்றி இலக்கியம் கூறும் சடங்குகள் யாவை? சாவு நேரத்திலே சில சடங்குகள் நடைபெறுகிறது. இன்றியமையாத சடங்குகளை நாம் முதலிலே காண்போம். ஒன்று, பேரை நீக்கி பிணம் என்று பெயரிடுவது. ஒரு மனிதன் இறந்த உடனே அவனுடைய பெயர் அழிக்கப்படுகிறது. மரணம் ஒரு மனிதனை தழுவிய உடனே அவனுடைய பெயர், மனிதனை அடையாளப்படுத்தி காட்டுவதே அவனுக்கு வைத்திருக்கிற பெயர்கள் தான். ஆனால் மனிதனுடைய மரணம் ஏற்பட்ட உடனே அவனுடைய பெயர் நீக்கப்பட்டு அவனுக்கு பிணம் என்ற பெயரை சமுதாயம் தருகிறது. இதையும் ஒரு சடங்கு என்று நாம் சொல்லலாம். ஊரையெல்லாம் கூட்டி ஒலிக்க அழுவது, ஊர் அத்தனை பேரையும் கூட்டி அவன் மரணம் அடைந்ததை மையப்படுத்தி ஊர் மக்கள் அனைவரும் அழுவது ஒரு சடங்கு. அது பிறகு சுடுகாட்டிலே பிணத்தை சுடுவது. சுடுகாட்டிலே சுடுகாடு, இடுகாடு என்று 2 வகையாக கூட அந்த மனிதனை புதைக்கிற இடத்தை நாம் வேறுபடுத்தலாம். மண்ணை தோண்டி அந்த மண்ணை தோண்டி மண்ணிலே இட்டால் அது இடுகாடு என்று சொல்லுவார்கள். விறகு கட்டைகளை அடக்கி தீயை மூட்டி அந்த பிணத்தை சுட்டால் அதை சுடுகாடு என்று சொல்லுவார்கள். பெரும்பாலும் இந்து சமயத்திலே சுடுகின்ற பழக்கம் இருப்பதினாலே அதை சுடுகாடு என்று நாம் சொல்லுகிறோம். சுடுகாட்டிலே பிணத்தை சுடுவது ஒரு சடங்கு என்று சொல்வார்கள். கடைசியிலே அனைவரும் சென்று நீரிலே மூழ்கிவிட்டு இல்லத்திற்கு திரும்புவது, இவையெல்லாம் சாவிலே அல்லது சாவு சடங்குகளிலே மிக இன்றியமையாத சடங்கு என்று சொல்லலாம். இரண்டாவது வினா,
தமிழகத்திலே மனித வாழ்க்கையிலே சடங்குகள் எவ்வாறு வேறுபடுகிறது? தமிழகத்தை பொறுத்தவரையிலே இந்த சடங்குகள் பல்வேறு இடங்களிலே அல்லது சூழலில் வேறுபடுவதை காணலாம். அவை எதன் அடிப்படையிலே வேறுபடுகின்றன என்று நாம் ஆய்வு கண்ணோட்டத்தில் காணுகின்ற பொழுது, ஜாதிக்கு ஜாதி அல்லது சமயத்துக்கு சமயம் இந்த சடங்குகள் வேறுபடுகிறது. சில சாதியிலே சில சடங்குகள் உண்டு. அதே போல சில சமயங்களிலே சாதியின் அடிப்படையிலேயும் சமயத்தின் அடிப்படையிலேயும் இந்த சடங்குகள் வேறுபடுகின்றன என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். மூன்றாவது வினா, சாவில் ஒப்பாரி வைக்காத சாதியினர் யார்? சாவு நேரத்திலே எத்தகைய முக்கியமான நபர் இருந்தாலும் கூட ஒப்பாரி வைக்காத ஒரு சாதி உண்டு தமிழகத்திலே. அது எந்த சாதி என்று சொன்னால் பார்ப்பனர்கள் ஒப்பாரி வைப்பது கிடையாது. அதே போல கிறிஸ்தவர்கள் கூட பின்னாலே அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர்கள் கூட ஒப்பாரி வைக்கின்ற பழக்கம் இல்லை என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். நான்காவது வினா, மரணம் அடைந்த பிறகு குடும்பத்தினருக்கு மற்றவர்கள் செய்யும் சடங்கு யாது? ஒரு குடும்பத்திலே மரணம் நேர்ந்து விட்ட பிறகு அந்த உறவினர்கள் அல்லது நண்பர்கள் சில சடங்குகளை அந்த குடும்பத்திற்கு செய்வார்கள். நமக்கு பாடம் சடங்கு என்ற தலைப்பு இருப்பதனாலே நாம் தொடக்கத்திலிருந்து படிப்படியாக நாம் காணலாம். மலர் மாலை வைப்பது, அந்த மரணம் நிகழ்ந்த வீட்டிலே மரணம் அடைந்தவருக்கு மலர் மாலை வைப்பது, அல்லது மரணம் நிகழ்ந்து விட்ட சில நாட்கள் கழித்து அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கு பரிசுகள் வழங்குவது, புத்தாடை எடுத்து தருவது, குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசியமான சில பொருட்களை வாங்கி வழங்குவது போன்றவை இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. அவர்களுக்கு தைரியம் அளிப்பது, அதே நேரத்திலே ஆவிகளுக்கு படையல், இறந்து போன அந்த ஆவிக்கு படையல் வைப்பது, அவர் விரும்புகின்ற உணவை, இறந்த போனவர் என்ன உணவை விரும்பி உண்பாரோ அந்த உணவுகளை நடுவீட்டிலே அல்லது அவர் புகைப்படத்திற்கு முன்னாலே படைத்து அந்த ஆவியை சமாதானப்படுத்துகிற பழக்கம் இன்றைக்கும் இருந்து வருகிறது. மரணமடைந்த பிறகு குடும்பத்தினர்களுக்கு மற்றவர்கள் செய்யும் சடங்குகள், அந்த இறந்து போனவருடைய உடலுக்கோ அல்லது அவர் புதைக்கப்பட்ட இடத்திற்கோ அல்லது இல்லத்தில் இருக்கிற அவருடைய புகைப்படத்திற்கோ மலர் மாலை வைப்பது, இறந்து போனவர்களுடைய சம்பந்தப்பட்டவர்களுக்கு புத்தாடை போன்ற பரிசுகளை வழங்குவது, அவர்களுக்கு தைரியம் வழங்குவது, இறந்து போனவர் விரும்பி உண்ணுகின்ற அந்த உணவுகளை அந்த இறந்து போன ஆவிக்கு படையலாக படைப்பது போன்றவை இன்றைக்கும் இருந்து வருகிறது. ஐந்தாவது வினா, மரணம் அடைந்த குடும்பத்தினர் மரணத்திற்கு பின் கடைபிடிக்கும் சடங்குகள் யாவை? மரணம் நிகழ்ந்த வீட்டிலே இருக்கின்றவர்கள் சில சடங்குகளை கடைபிடிப்பார்கள். சிலர் நாட்களாக, மாதங்களாக அல்லது ஆண்டுகளாக அழுது கொண்டே இருப்பர். இறந்து போனவரை நினைத்து நினைத்து சில நாட்கள் கணக்கிலே அல்லது மாத கணக்கிலே, சில குடும்பத்தினர் ஆண்டு கணக்கிலே கூட அவரை நினைத்து அழுது கொண்டிருப்பதை நம்மால் காண முடியும். அப்படி அழும்போது, கதறும் போதும் அவர்கள் தலையில் அடித்து கொண்டு கதறுவது உண்டு. தலையில் அடித்து கொண்டு அந்த இழப்பை தாங்க முடியாமல் தலையில் அடித்து கொண்டு கதறுவது உண்டு. பெரும்பாலும் அந்த பழம் துணிகளையே அக்காலத்தில் அணிவர். அவருடைய துக்கம் தீருகின்றவரை புத்தாடைகளை அணிய மாட்டார்கள், பழைய துணிகளையே அவர்கள் அணிகிற பழக்கம் உண்டு. அதே நேரத்திலே உணவு மறுப்பதும் அணிகலன்களை அணியாமையும் சில இன்றியமையாத சடங்குகள் என்று சொல்லலாம். சரியான முறையிலே அல்ல செறிவுள்ள உணவை அவர்கள் உண்ண மறுப்பார்கள். ஆடம்பரமான அணிகலன்களை அக்குடும்பத்தை சார்ந்தவர்கள் அணிந்து கொள்ள மாட்டார்கள். இவையெல்லாம் இன்றைக்கும் நாட்டுப்புறங்களிலே மட்டுமல்ல, நகர்ப்புறங்களிலே கூட இருக்கிற சடங்குகள் என்று நாம் அழுத்தமாக சொல்லுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏனென்று சொன்னால் மரணம் என்பது எல்லோருக்கும் ஒரு இழப்பு என்பது, அது யாராக இருந்தாலும் சரி, கிராமமாக இருந்தாலும் சரி, நகரமாக இருந்தாலும் சரி, அந்த இழப்பு தான். எனவே அந்த இழப்பை ஈடுகட்டுகின்ற அல்லது இழப்பை சமாளிக்கின்ற அந்த தன்மை, அந்த பக்குவங்கள் இன்றைக்கும் நாட்டுப்புறங்களிலேயும் நகர்ப்புறங்களிலேயும் அழுத்தமாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆறாவது வினா, குழந்தை இறந்தே பிறந்தால் அல்லது பிறந்த பிறகு இறந்து விட்டால் நடத்தப்படுகின்ற சடங்கு யாது? சில நேரங்களிலே குடும்பங்களிலே அந்த குழந்தை இறந்தே பிறக்கும். குழந்தை பிறக்கும் போதே இறந்து பிறக்கும், அல்லது பிறந்த ஒரு சில மணித்துளிகள் அல்லது ஒரு சில நாட்களில் அந்த குழந்தை இறந்துவிடும். அப்பொழுது ஒரு முக்கியமான சடங்கை அவர்கள் பின்பற்றுவார்கள். அதாவது குழந்தையை சுடுகாட்டிற்கு கொண்டு செல்ல மாட்டார்கள். குழந்தையை வீட்டிற்கு உள்ளேயே, அது வீட்டினுடைய வளாகத்திலேயே, காம்பவுண்ட் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதற்குள்ளேயே ஒரு முக்கியமான இடத்திலே, ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திலே புதைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இறந்தது மூத்த குழந்தையாக இருந்தால்,
முதல் குழந்தை, அந்த குடும்பத்திலே முதல் குழந்தையாக இருந்தால் வீட்டிற்கு உள்ளே, அந்த வெளி வளாகத்திற்கு கூட அல்ல, வீட்டிற்கு உள்ளேயே அந்த குழந்தையை புதைத்து கவனமாக அந்த பிணத்தை காத்து வருவார்கள். ஏன் என்று சொன்னால், மந்திரவாதிகள் இந்த தலைச்சன் பிள்ளையினுடைய மண்டை ஓட்டை எடுத்து சென்று சில வசிய மந்திரங்கள் செய்கின்றார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கும் கூட மக்களிடையே இருந்து வருகிறது. எனவே குடும்பத்திலே தலைச்சன் பிள்ளை என்று சொன்னால் முதல் பிள்ளை, தலைப்பிள்ளை என்று சொல்லுவார்கள். இறந்துவிட்டால் அதை ஏனோதானம் என்று வெளியிலே புதைக்க மாட்டார்கள், வீட்டுக்குள்ளே புதைத்து மந்திரவாதிகள் குழந்தையினுடைய மண்டை ஓட்டை எடுத்து விடக்கூடாது என்று கவனமாக காத்து வருவர். இது ஒரு சடங்கு இன்றைக்கும் இருந்து வருகிறது. 7வதுனா, சிறு குழந்தைகள் இறந்தால் புதைக்கும் போது நடக்கின்ற சடங்கு என்ன? சிறு குழந்தைகள் இறந்து விட்டால் ஒரு விதமான சடங்கை இன்றைக்கும் அவர்கள் கையாளுகின்ற முறையை நம்மால் காண முடிகிறது. அதாவது சிறு குழந்தைகள் இறந்ததும் துணிகளிலே சுற்றி கொண்டு சென்று அவள் இடுகாட்டிலே புதைத்து விடுவர். பெரும்பாலும் சுட மாட்டார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சுடுகாடு இடுகாடு என்று சொல்லி. சுடுகாடு என்பது பிணத்தை சுடுகின்ற இடத்தை சுடுகாடு என்று அழைப்பார்கள். பிணத்தை மண்ணிலே இடுவதை அல்லது இட்டு புதைப்பதை இடுகாடு என்று சொல்லுவார்கள். பெரும்பாலும் குழந்தைகளை சுடுகின்ற பழக்கம் நம் தமிழகத்தில் இல்லை. அந்த இறந்து போன குழந்தையை துணிகளில் சுற்றி கொண்டு கைகளில் ஏந்தி கொண்டு இடுகாட்டிலே சென்று புதைக்கிற பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. அம்மை போன்ற நோயால் இறந்த குழந்தைகளை வேப்பிலையாலை சுற்றி கொண்டு செல்லுகிற பழக்கம் உண்டு. ஏனென்று சொன்னால், அந்த வேப்பிலை என்பது தமிழ் பாரம்பரியத்தின் அடிப்படையிலே ஒரு கிருமி நாசினியாக அது பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு சமய சாயம் பூசி நாம் பல நிலைகளிலே, பல சூழ்நிலைகளிலே அதை நம் ஆலயங்களிலும் மற்ற நேரத்திலும் கோவில்களில் பயன்படுத்துகிறோம். மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. அந்த கிருமிகளை கொள்ளுகின்ற அந்த தன்மை அந்த வேப்பிலைக்கு, அந்த கசப்பு தன்மைக்கு உண்டு என்பதை நாம் அறிவோம். 8வது வினா, நடுத்தர வயதுடையவர்கள் இறந்தால் எவ்வாறு கொண்டு செல்வர்? நடு வயதுடையவர்கள் இறந்து விடுவார்கள், அப்பொழுது எப்படி அவர்களை கொண்டு செல்வார்கள் சுடுகாட்டிற்கு என்று சொன்னால், நடுத்தர வயதுடையவர்கள் இறந்து போனால் கட்டாயம் பாடையிலே வைத்து கொண்டுதான் செல்வர். பாடையிலே வைத்துதான் கொண்டு செல்லுகின்ற பழக்கம் இன்றைக்கு உண்டு. அது ஒரு சடங்காக கைப்பற்றப்படுகிறது. எந்த விதமான அமக்கலமும் இல்லாமல் அமைதியாக அந்த சவ ஊர்வலம் நடைபெறும். நடுத்தர வயதுடையவர்கள் இறந்து போனால் அந்த ஊர்வலம் மிக அமைதியாக நடக்கும். ஆனால் இன்றைக்கு சென்னையில யார் இறந்தாலும், எந்த வயதினர் இருந்தாலும் ஆட்டமும் பாட்டமும் அமக்கலப்படுகின்றன என்று சொல்லி ஆய்வாளர்கள் தங்களுடைய ஆய்வுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். 9வதுனா, முதியவர்கள் இறந்தால் சவ ஊர்வலம் எவ்வாறு நடக்கும்? ஒரு நல்ல பழுத்த பழம் என்று சொல்லுவார்கள். கிராமங்களிலே பெரிய சாவு என்று சொல்வார்கள். பெரியவர்கள் இறந்து விட்டால் பெரிய சாவு என்று சொல்லி முக்கியப்படுத்துவார்கள். இப்படி பெரியவர்கள் அல்லது முதியவர்கள் இறந்து போனால் அந்த ஊர்வலம் எப்படி நடக்கும்? அதுக்கு ஒரு சடங்கு உண்டு. பல்லக்கும் மேல வாத்தியங்களும் பொய்க்கால் குதிரை ஆட்டங்களும் வான வேடிக்கைகளும் முழங்க சவ ஊர்வலம் ஆரவாரமாக செல்லும். அந்த முதியவர் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து அவர் மறைந்ததினாலே ஒரு ஆரவாரம் அந்த ஊர்வலத்திலே காணப்படும். இறந்தவர்களுக்காக இவர்கள் பாடிக்கொண்டு அழுவதும் அல்லது அழுது கொண்டே பாடுவதும் அன்று முதல் இன்று வரை இருந்து கொண்டுதான் வருகிறது. இது ஒரு விதமான சடங்கு. 10வது வினா, ஒப்பாரி என்பது யாது? ஒப்பாரி என்ற சொல்லுக்கு நாம் பொருளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பின் வருகின்ற பதிவுகளில் அதை நான் மேலும் விவரமாக விளக்கியிருக்கிறேன். இறந்தவரை ஒப்பு சொல்லி நிதானமாக நினைத்து நினைத்து புலம்புவது உண்டு. இறந்தவருக்கு ஒப்பு சொல்லி அழுவது, எனவே அதை ஒப்பாரி என்று சொல்லுவார்கள். இறந்தவருக்கு ஒப்பாக யாருமே இல்லை என்று மையப்படுத்தி அல்லது அவருடைய இறந்தவருடைய தன்மைகளை பெருமைப்படுத்தி பாடுகின்ற பாடல் ஒப்பாரி என்று சொல்லுவார்கள். சான்றுக்கு பாருங்க, கப்பல் வருகுதுன்னு கடற்கரையே காத்திருந்தேன், கப்பலே கவுந்திருச்சே கடற்கரையே ஆசை இல்லை என்று ஒரு ஒப்பாரி பாடல் நமக்கு இலக்கியத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 11வது வினா, முக்கியமான இவைகளெல்லாம் சடங்குகள், முக்கியமான சடங்குகள். ஏறக்குறைய இந்த 11லிருந்து 29 வரை இருக்கிற அத்தனை வினாக்களும் ஒவ்வொரு சடங்காக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலக்கிய வரலாற்றிலே, நாட்டுப்புற இலக்கிய வரலாற்றிலே மாரடி பாட்டு. மாரடி பாட்டு என்பது ஒரு விதமான சடங்கு. மாரடி பாட்டு முக்கியமான கருத்துக்கள், இவைகளை உள்வாங்க வேண்டும். மாரடி பாட்டு என்பது யாது? இது ஒரு சடங்கு. அதாவது இறந்தவருடைய பிள்ளைகளும், மக்கள் என்று சொன்னால் பிள்ளைகள், இறந்தவருடைய பிள்ளைகளும் பேர குழந்தைகளும் பெண் உறவினர்களும் மார்பிலை அடித்து கொண்டு அந்த பிணத்தை சுற்றி வட்டமாக ஆடி பாடுவர்.
இதைதான் மாரடி பாட்டு என்று சொல்லுவார்கள். மாரடி பாட்டு என்றால் என்னன்னு கேட்டா, பிணத்தை வீட்டிலே கிடத்திருக்கின்ற அந்த நேரத்திலே இறந்து போனவருடைய பிள்ளைகளும் பேர குழந்தைகளும் பெண் வழி உறவினர்களும் வட்டமாக அந்த பிணத்தை சுற்றி மார்பிலை அடித்து கொண்டு ஆடுவது மாரடி பாட்டு என்று சொல்லப்படும். இந்த உதாரணம் பாட்டு பாருங்க. கத்திரிக்காய் எங்களுக்கு, கைலாசம் உங்களுக்கு. கத்திரிக்காய் எங்களுக்கு ஐயா, கத்திரிக்காய் எங்களுக்கு, கைலாசம் உங்களுக்கு, வாழைக்காய் எங்களுக்கு, வைகுண்டம் உங்களுக்கு என்று மாரடிக்கும் போது அழுகையோடு கருத்து செறிந்த செய்தியை அவர்கள் சொல்லுவார்கள். 12வது வினா, கூலிக்கு மாரடித்தல் என்றால் என்ன? இன்றைக்கு நாட்டுப்புறங்களிலே அல்லது நகரத்திலே கூட அவன் கூலிக்கு மாரடிக்கிறவன் சொல்லுவாங்க. இது ஏன் இந்த வழக்கு வந்தது என்று சொன்னால், இது சடங்கு கூட. இறந்தவருக்கு உறவுகள் சரியான முறையில் அமையாத போது, என இறந்து போன அத்தனை பேருக்கும் உறவுகள் சரியான முறை இருக்கும் என்று சொல்ல முடியாது. இறந்து போனவருக்கு சரியான உறவுகள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே கூலிக்கு ஆட்களை அமர்த்துவார்கள். கிராமங்களிலே கூலிக்கு ஆட்களை வைத்து இறந்தவரை சுற்றி மாரடித்து கொண்டு ஆட சொல்வார்கள். அவர்களுக்கு அப்படி செய்கின்றவர்களுக்கு கூலியாக சில பணத்தை வழங்குவார்கள். இதை கூலிக்கு மாரடித்தல் என்று சொல்லுவார்கள். கூலிக்கு மாரடித்தல் நம்முடைய பேச்சு வழக்கில் இருப்பது. இறந்தவருக்கு உறவுகள் சரியான முறையில் அமையாத போது கூலிக்கு ஆட்களை வைத்து, அந்த கூலிக்கு ஆட்களை வைத்து அவர்கள் மாரடித்து கொண்டு ஆடுகின்ற பொழுது அதிலே ஒரு அழுத்தம் இருக்காது, பாசம் இருக்காது. ஆனால் கடமையை செய்துவிட்டு போவார்கள். சொன்னாங்களே காசு வாங்கணுமே, இதுக்காக நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி கூலிக்கு மாரடிக்க, கடமைக்காக செய்வது. அந்த ஒரு ஆழமும் அழுத்தமும் பற்றும் பாசமும் இதிலே இருக்காது. இன்றைக்கு கூட அலுவலகங்களில் கூட இப்படி கடமைக்காக பற்று பாசம் இல்லாமல் கவனமின்றி வேலை செய்கிறவர்களே அவன் கூலிக்கு மாரடிக்கிறவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 17வது பாடல், கழிலடி பாட்டு என்றால் என்ன? கழிலடி பாட்டு என்பது ஒரு சடங்கு. இந்த கழிலடி பாட்டு என்றால் என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சவ ஊர்வலம் செல்லுகின்ற பொழுது நெல்லை மாவட்டத்திலே, குறிப்பாக நெல்லை மாவட்டத்திலே சில சாதியினர் கைகளிலே சிறு சிறு கழிகளை வைத்து கொண்டு இறந்தவருடைய பெருமையை சொல்லியும் தெய்வத்தை வேண்டியும் ஆடி பாடுகின்றனர். இந்த ஆட்டத்தை அல்லது இந்த பாட்டத்தை கழிலடி பாட்டு என்று நாட்டுப்புறவியல் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். உதாரணத்திற்கு ஒரு பாடல், ஆண்டவனை வேண்டும் போது அவர்கள் இப்பாறு சொல்லுகிறார்கள். கும்பிடுகிறோம் கும்பிடுகிறோம், குருவென்று வந்தவரை கும்பிடுகிறோம், அன்பு படைத்தவரை கும்பிடுகிறோம், ஆண்டவரை மீண்டவரை கும்பிடுகிறோம் என்று இந்த பாடல் தொடங்கி தொடர்ந்து செல்லும். பெரும்பாலும் இந்த கழிலடி பாட்டு அல்லது இந்த கழிலடி ஆட்டம் என்பது ஆண்களால் மட்டுமே நடத்தப்படும். இதே ஆட்டம் கேரளாவிலே ஆடப்படுகிறது. ஆனால் அதற்கு பெயர் வேற. 14வது வினா பாருங்க. கழிலடி பாட்டு கேரளாவில் எவ்வாறு வழங்கப்படுகிறது? இதே ஆட்டம் கேரளாவிலே கம்படி களி என வழங்கப்படுகிறது. இங்கே கழிலடி பாட்டு என்பது கேரளாவிலே கம்படி களி என்று வழங்கப்படுகிறது. குறிப்பாக 8 அல்லது 10 ஆண்கள் மட்டும் இதை ஆடி பாடுகின்ற பழக்கம் இன்றைக்கும் கேரளாவில் இருப்பதை நம்மால் அறிய முடிகிறது. 15வது வினா, இறந்தவர் வீட்டு முற்றத்திலே பந்தல் இடுகிற பழக்கம். இது ஒரு சடங்காக இன்றைக்கும், சடங்கு என்பதோடு ஒரு அடையாளமாக இன்றைக்கும் கருதப்படும். இறப்பு நடந்தவுடனே பந்தல் போடுகிற பழக்கம் உண்டு. இது ஒப்பாரிகளிலே கூட இடம்பெற்றிருக்கிறது. உதாரணம் பாருங்க. மூங்கில் பாய் தான் எடுத்து முத்தமெல்லாம் பந்தலிட்டார், தென்னம்பாய் எடுத்து தெருவெல்லாம் பந்தலிட்டார். இது நாட்டுப்புற பாடலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. இந்த பந்தலிலே இழவுக்காக வந்தவர்கள் அமர்ந்து ஓய்வு எடுத்துக் கொள்வர் என்பது நம்மால் அறிய முடிகிற ஒரு செய்தி. அடுத்து 16வது வினா, பிணத்தை குளிப்பாட்டுகின்ற சடங்கு, பிணத்தை குளிப்பாட்டுகின்ற வழக்கம் இன்றைக்கும் இருந்து வருகிறது. நகரமாக இருக்கட்டும், கிராமமாக இருக்கட்டும். ஆனால் அதனுடைய தோற்றம் என்பது கிராமம் என்று சொல்லலாம். பாட்டு பாருங்க. குளிப்பாட்டி கோடி கட்டி கொண்டு வந்தார் குறிச்சியிலே, சந்தூறு பட்டெடுத்தால் சபையே நிறையாதுன்னார். சந்தூறு பட்டெடுத்தால் சபையே நிறையாதுன்னார் என்ற பாடலடிகள் மூலம் உறவினர்கள் வந்ததும் அந்த பிணத்தை எடுத்து நன்றாக குளிப்பாட்டுகின்ற ஒரு பழக்கம் அல்லது சடங்கு கடைபிடிக்கப்பட்டது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. 17வது வினா, கோடி கட்டுதல்.
கோடி போடுதல் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கும் அது உண்டு, நகரத்திலேயும் உண்டு. அதாவது கணவனை இழந்த பெண்ணுக்கு அவருடைய சகோதரர்கள், உடன் பிறந்த ஆண் மக்கள் புடவை எடுத்து, அதாவது கோடி எடுத்து வர வேண்டும் என்பது ஒரு சடங்கு. கடைசி நேரத்திலே அதை அவர்களுக்கு தருவார்கள். இதை கோடி கட்டுதல் என்று சொல்லுவார்கள். அடுத்து 18வது வினா, இறந்தவரை தூக்கி செல்லுவதற்காக வாகனங்கள் அமர்த்தப்படும். இறந்தவரை தூக்கி செல்லும் வாகனங்களுடைய வகைகள் ஊருக்கு ஊர் அல்லது கிராமத்திற்கு கிராமம் வேறுபடுவதுண்டு. அந்த வாகனங்களுடைய பெயர்கள் பல்லக்கு என்று சொல்லுவார்கள், பாடை என்று சொல்லுவார்கள், தொட்டி என்று சொல்லுவார்கள், ரதம் என்று சொல்லுவார்கள், மயான பெட்டி என்று சொல்லுவார்கள். இப்படி பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுவதுண்டு. குறிப்பாக பாடல்கள் இடம்பெற்றிருக்கிற அந்த வரிகள் பாருங்க. மதுரைக்கு ஆள் அனுப்பி மச்ச ரதம் கொண்டு வந்தார் என்பதாலே ரதம் என்ற பெயரும், பாடைக்கு கீழே 10 பேர் நின்றழுத என்பதாலே பாடையும், தேக்கு பலகை வெட்டி தெய்வலோக பெட்டி பண்ணி என்பதாலே மயான பெட்டியும், போகுதம்மா பல்லக்கு பூகோளம் தத்தளிக்க என்பதாலே பல்லக்கும் அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. பெட்டி செய்கின்ற முறை கிறிஸ்தவரிடம் மட்டும்தான் இன்றைக்கு இருக்கிறது. அதே போல கிறிஸ்தவர்கள் ஒப்பாரியும் வைத்து பாடுகின்ற பழக்கம் அவரிடம் இல்லை என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். 19வது சப ஊர்வலத்திலே ஆடல் பாடல் மேளங்கள் முழங்கும் சான்று தருக. இது ஒரு சடங்கு. பாடலிலே பதிவு இருக்கிறது. அடிபடுதே மேல வகை ஆசார வாசலிலே பாடி பாடி கிடையும் போது பறைமேளம் கேட்டதென்ன என்ற வரிகள் சவ ஊர்வலத்திலே ஆடல் பாடல் இருந்ததை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. 20வது வினா, சூறையிடுதல் என்பது யாது? சூறையிடுதல் என்ற ஒரு சடங்கு உண்டு. அதாவது இறந்தவர் முதியவராக இருந்தால் சவ ஊர்வலம் போகின்ற பொழுது அவரது பேரப்பிள்ளைகள் கையிலே குஞ்சம், அதாவது துணியை வைத்து கொண்டு சுற்றுவர் தலைக்கு மேலே. சிலர் மலர் மாலைகளை கூட வைத்திருப்பர். இதை குஞ்சம் போடுதல் என்று சொல்லுவார்கள். அதோடு காசுகளை அள்ளி வீசியும், முறுக்கு மலர் வடை போன்றவற்றை அள்ளி வீசியும் அந்த ஊர்வலத்திலே வருவதை நாம் காணலாம். இதை மற்றவர்கள் ஓடி ஓடி பொறுக்குவதை நம்மால் காணலாம். இதை சூறையிடுதல் என்று சொல்லுவார்கள். பாடல் வரி கூட உண்டு. மந்தையிலே தேர் இறக்கி மல்லிகைப்பூ சூறையினார் என்ற பாடல் வரி மூலம் இது அக்காலத்திலேயும் சரி இக்காலத்திலேயும் நடைபெறுகிறது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. 21வது வினா, சப ஊர்வலத்திலே உரிமை சங்கு போன்ற வாத்தியங்கள் முழங்க வேண்டும் என்ற ஒரு சடங்கு அவர்கள் உறுதியாக கடைபிடித்தனர். பாடல் வழியாக நம்மால் அறிய முடிகிறது. பாடல் வழி பாருங்க. சங்கு வரும் முன்னே சங்கு சத்தம் கேட்டதென்ன, உளுந்து அள்ளி வரும் முன்னே உன்னோட வாசலிலே உரிமை சத்தம் கேட்டதென்ன. இந்த எதுகை மோனைக்காக உளுந்து உரிமை இவைகளெல்லாம் அமைக்கப்பட்டு இயல்பாகவே வெளிவந்த பாடல் என்பதை உள்வாங்க வேண்டும். 22வது வினா, இன்றைக்கும் இந்த சடங்கு நகரத்தில் கூட கடைபிடிக்கப்படுகிறது. முடி இறக்குதல் என்றால் என்ன? முடி இறக்குதல் என்ற ஒரு சடங்கு. தங்கள் துயரத்தை வெளிப்படுத்துவதற்காக இறந்தவருடைய ஆண் பிள்ளைகள் தங்களுடைய தலைமயிரை மழித்துக் கொள்வர். தலை மீசை போன்றவற்றை மழித்துக் கொள்ளுகிற பழக்கம் இன்றைக்கும் இருந்து வருகிறது. பக்தி மிகுதியாலே ஆண்டவனுக்காக முடி இறக்குவது போல பாச மிகுதியாலே அப்பனுக்காக தந்தைக்காக முடி இறக்குகின்ற பழக்கம் இன்றைக்கும் உண்டு. இது ஒரு முக்கியமான சடங்கு, முடி இறக்குதல் என்று சொல்லுவார்கள். பாடல் வரி பாருங்க. மூத்த மகன் முடி இறக்க மோட்சகதி பெற்றியலோ, இளைய மகன் முடி இருக்க யமலோகம் சேர்ந்தியலோ என்று அந்த பாடல் வரிகளில் நம்மால் காணலாம். இப்படி ஒப்பு சொல்லி அழைக்கிற அந்த ஒப்பாரியை நம்மால் காண முடிகிறது. அடுத்து 23வது வினா, நீர்மாலை என்ற ஒரு சடங்கு. அதாவது நீர்மாலைக்கு செல்லல் என்ற ஒரு சடங்கு அந்த சாவு நேரத்தில் நடைபெறும். அப்ப நீர்மாலை என்றால் என்ன? அதாவது அந்த பிணத்தை குளிப்பாட்டுவதற்காக நீர் கொண்டு வருவதை நீர்மாலை என்று சொல்லுவார்கள். பெரும்பாலும் கங்கையிலிருந்து கொண்டு வர வேண்டும் என்பது ஒரு நியதி. ஆனால் அதற்காக கங்கை வரை சென்று வர முடியாது. கங்கையிலிருந்து நீரை கொண்டு வர முடியாதவர்கள் அருகில் இருக்கின்ற ஆறு, குளம், கிணறு ஆகியவற்றை
கங்கையாக எண்ணி அங்கிருந்து நீரை கொண்டு வருவார்கள். இதற்கு நீர்மாலை செல்லல் என்று சொல்லுவார்கள். பாடல் வரி பாருங்க. இடுப்பளவு தண்ணியிலே எடுத்து வந்தார் தண்ணீரை. அடுத்து வருகுதில்ல நீர்மாலை வைகுந்த வழிகாட்ட, மற்றொரு பாடல் வரி. இன்னொரு வரி பாருங்க. அரையளவு கங்கையிலே அள்ளி வந்தார் நீர்மாலை. இவையெல்லாம் நீர்மாலை என்ற சடங்கிற்கு நமக்கு அடையாளமாக இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. அடுத்து 24வது வினா. இதுவும் இன்றியமையாத ஒரு வினா சடங்கு என்று சொல்லலாம். அதாவது வாய்க்கரிசி போடுதல் என்பது ஒரு சடங்கு. வாய்க்கரிசி போடுதல் என்ற சடங்கு பற்றி விவரி என்பது வினா. அதாவது வாய்க்கரிசி போடுதல் என்ற சடங்கு சாதாரணமாக 2 முறை நடக்கும், 2 முறை நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது பெண்கள் பெரும்பாலும் இடுகாட்டிற்கு அல்லது சுடுகாட்டிற்கு வருகிற பழக்கம் தமிழகத்தில் இல்லை. ஆனால் இன்றைக்கெல்லாம் எல்லாரும் இந்த இடுகாடு அல்லது சுடுகாடுக்கு வருகின்ற ஒரு சூழலை காண்கிறோம். அப்போ பெண்கள் எல்லோரும் வீட்டிலேயே வாய்க்கரிசி போடுவார்கள். அவர்கள் சுடுகாட்டிற்கு வரக்கூடாது என்பது கிராமத்தில் இருக்கிற ஒரு கடினமான ஒரு நியதி. எனவே பெண்கள் வீட்டிலேயே வாய்க்கரிசி போட்டு விடுவார்கள். ஆண்கள் சுடுகாட்டிலே வைத்து இந்த வாயில அரிசியை போடுவார்கள். அதாவது வாய்க்கரிசி இல்லாதவன் என்ற சொற்களை சிலருக்கு பயன்படுத்தினா அவன் வாய்க்கரிசி இல்லாதவன் அப்படின்னு சொன்னோம்னா நெல்லை மாவட்டத்திலே அவன் மிகவும் ஏழை என்று பொருள். அந்த இறந்த நேரத்தில் செத்து போன சூழ்நிலையில் கூட அவனுக்கு வாய்க்கரிசி போட ஆள் இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் சமுதாயத்தில் வசதி இல்லாத ஒரு மனிதன் என்பது நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற வழக்கு. அதாவது அவன் இறந்தால் அரிசி போடக்கூட ஆள் இல்லை என்பது இந்த அழுத்தமான கருத்து. அதனுடைய இன்னும் தெளிவுரை நாம் எவ்வாறு உள்வாங்க வேண்டும் என்று சொன்னால், இறந்தவருக்காக உணவளிக்க இத்தனை பேர் தயாராக இருக்கிறார்கள் என்ற பொருளையே இந்த சடங்கு காட்டும். செத்து போனவனுக்கு சோறு போடுவதற்கு நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை சமுதாயத்திற்கு காட்ட இந்த வாய்க்கரிசி போடுகிற அந்த சடங்கு கடைபிடிக்கப்பட்டது. பாடல் வரி பாருங்க. பொன்னரிசி கையில் எடுத்து போட்டார்கள் வாய்க்கரிசி என்று வாய்க்கரிசி பற்றி நாட்டுப்புற பாடல்கள் பல இடங்களிலே பதிவு செய்திருக்கிறது. 25வது வினா. கொல்லி வைத்தல் என்பது ஒரு சடங்கு. இது ஒரு இன்றியமையா சடங்கு என்று சொல்லலாம். கொல்லி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கொல்லி வைத்தல் இதெல்லாம் அனைத்து ஒவ்வொரு வினாவும் ஒரு சடங்கை ஏந்தி இருப்பதை நீங்கள் காண முடியும். கொல்லி வைத்தல் என்பது ஒரு முக்கியமான முதன்மையான சடங்கு என்று சொல்லலாம். இந்த மரண வீட்டிலே மூத்த மகனே, இறந்தவருடைய மூத்த மகனே கொல்லி வைக்க வேண்டும் என்பது மரபு. நெருப்பு சட்டியை அவனே சுடுகாடு இடுகாடு வரை தூக்கி வர வேண்டும். மகன் இறந்து போனவருக்கு மகன் இல்லாவிட்டால் மகன் முறையுள்ளவர்கள் இந்த காரியத்தை செய்வார்கள். சில திரைப்படங்களிலே மகன் இல்லாத நேரத்திலே பெண் மகள் கூட, அந்த வீட்டினுடைய மூத்த மகள் கூட இந்த கொல்லி வைப்பதற்காக அந்த நெருப்பு சட்டி தூக்கி வைக்கிற காட்சியை இயக்குநர்கள் தைரியமாக முன்னிறுத்துவதை நம்மால் காண முடியும். பாடல் வரி. சந்தன கட்டை வெட்டி சதுரமான தீ மூட்டி கொல்லி வைக்க மைந்த நில்லா கொடும்பாவி ஆனேனப்பா என்ற அடிகளாலே நாம் இதை அறியலாம். அப்போ கொல்லி வைக்க ஆள் இல்லைன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாக கருதினார்கள். பாட்டு பாருங்க. சந்தன கட்டை வெட்டி சதுரமான தீ மூட்டி கொல்லி வைக்க மைந்தன் இல்லா கொடும்பாவி. அதான் குடும்பத்துல பாத்தீங்கன்னா தனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் கிராமங்களிலே நகரங்களிலே உண்டு. காரணம் என்னன்னு கேட்டால், பெண்கள் கொல்லி வைக்க மாட்டாங்க. கொல்லி வைக்கிறதுக்காக ஒரு ஆண்மகன் வேண்டும் என்ற ஒரு சம்பிரதாயத்திற்காக, சடங்கிற்காக ஆண் பிள்ளையை நம் குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் விரும்புவது இதனால்தான் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். 26வது சடங்கு அல்லது வினா. எண்ணெய் தடை என்ற ஒரு சடங்கு. எண்ணெய் தடை என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், துக்க மிகுதியாலே துக்க வீட்டை சார்ந்தவர்கள் சில காலம் குளிக்காமல் இருப்பார்கள். இதை எண்ணெய் தடை என்று சொல்லுவார்கள். அடுத்து 27வது சடங்கு சாம்பல் கரைத்தல் என்ற ஒரு சடங்கு. சாம்பல் கரைத்தல் என்றால் என்ன இதுனா, அதாவது இறந்தவரை எரித்ததும் அவருடைய சாம்பலை கடல் அல்லது ஆற்றிலே கரைப்பது உண்டு. இதற்கு சாம்பல் கரைத்தல் என்று சொல்வார்கள். மற்றும் சில பகுதிகளிலே கல்லெடுத்தல், காடேறுதல், கரைத்தல் போன்ற பல்வேறு விதமான சடங்குகள் உண்டு. இந்த சடங்குகள் இடத்துக்கு இடம் மாறுபடுவது உண்டு, காலத்துக்கு காலம் மாறுபடுவது உண்டு, சமயத்திற்கு சமயம், இனத்துக்கு இனம், சாதிக்கு சாதி, தமிழ் அடிப்படை தமிழகத்திலே இது மாறுகின்ற ஒரு பழக்கத்தை நம்மால் காண முடியும். சில இன்றியமையாத கருத்துக்களை முடிந்தவரை தொகுத்து வகுத்து உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன். இது மிக இன்றியமையாத பாடம் என்று சொல்லலாம், கிடைப்பதற்கு அரிய தகவல்கள் என்று சொல்லலாம்.
டிஎன்பிஎஸ்சி அனைத்து குரூப் மாணவர்களும், குறிப்பாக பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, யூபிஎஸ்சி, குரூப் 2, 2A மாணவர்களுக்கு இது அதிகமாக பயன்படும். தேர்வு நேரத்திலே இந்த குறிப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கவனமோடு பதிவு செய்து வாழ்விலை வளம் பெற உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒப்பாரி பாடல்களிலே ஒரு பகுதியை உங்கள் முன் வைத்திருக்கிறேன். இது பகுதி 1 என்று நான் வைத்திருக்கிறேன். ஒப்பாரி பாடல்களிலே சாவு சடங்கு ஒரு 27 வினாக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நீங்கள் நினைத்தால் இதை நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். தமிழும் தங்கையாவும் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து நான் ஆர்வத்தோடு உங்களுக்கு பல பதிவுகளை முன்வைப்பதற்கு தயாராக அல்லது என்னை தயார்படுத்திக் கொள்ள வாய்ப்பாக அமையும். உங்களுக்கு தேவையான பாடங்களை கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்கின்ற பொழுது முறையாக அதை நான் உங்களுக்கு வகுத்து தொகுத்து வழங்க முயற்சி செய்கிறேன். மற்றொரு பதிவிலை மீண்டும் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.